GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பையன் ஆங்கிள் இருந்து அப்பாவும் அம்மாவும் அடிச்சுக்குவாங்க, வார்த்தைகளாலையும் அடிச்சுக்குவாங்க, கையாலையும் அடிச்சுக்குவாங்க. என்கிட்ட வந்து அந்த கோவத்தை காண்பிச்சு முடிப்பாங்க. வந்து பலார்னு ஒன்று, நீ என்ன இங்கே உட்காந்து படிக்க தானே சொன்னோன்னு அப்படின்னு பலார்னு ஒரு அரைச்சிட்டு போகிறோம். அதில் அம்மா நிறைய செஞ்சதா அவர் நினைக்கிறார். அதனால் எனக்கு வந்து அம்மாவை பார்த்தாலே இருப்பார். அப்போ அவங்க டென்ஷனில் இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய அம்மா ஞாபகம் வந்துடுது, என்ன அடித்தது ஞாபகம் வருது. இப்போ என்ன அறியாமல் ஒரு எரிச்சல் வருது. டிவோர்ஸ் ஃபஸ்ட்டு நடந்தப்போ இந்த ஆண்களே இப்படி தான் அப்படின்னு ஒரு 5-6 மாதம் வேஸ்ட் பண்ணேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இவன் தான் சரியில்லையே, இவனுங்களை பற்றி நாம் ஏன் நினைக்கிறோம். உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த அனைத்து அநியாயங்களுக்கும் நிகழ்கால மற்றும் எதிர்கால வெற்றிகள் தான் பதில். கொலை பண்ணது வந்து உடலா எண்ணமா? ஆனால் ஜெயிலில் போடுறது உடலை தானே போடுறோம். இப்போ பனிஷ்மெண்ட் எது கொடுக்குறோம்? மேரேஜ் லைஃப்ன்ற ஜெயிலேருந்து வந்துட்டீங்க ஆனால் திரும்ப ஏன் ஜெயிலுக்கு போகிறீங்க? அப்படின்னா மேரேஜ் லைஃபுக்கு போகல, நீங்கள் ஒரு உலகத்தை கட்டமைச்சிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே திரும்ப போயிடுறீங்க. சிங்கிள் பேரண்ட் ஆனதுக்கு பிறகும் நாம் வந்து சிங்கிள் பேரண்ட்டுன்னு வாழாமல் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு திரும்ப போய் பழைய மேரேஜ் லைஃப்லேயே வாழறது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடர்ல கவுன்சிலர் திருமிகு செய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கும் அதற்கு அவர் என்ன தீர்வு கொடுத்தார் அப்படின்றதுக்கும் பேசுறதுக்கு நினைச்சிருக்காங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன சார் கேஸ் பற்றி பார்க்க போறோம்? டிவோர்ஸ் ஆயாச்சு அப்படின்னா சிங்கிள் பேரண்ட். இப்போ பையன் வந்து அம்மா கிட்ட கோவமாகவே இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இவ்வளோதான் பிரச்சனை. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். இப்போ 2 வருஷமாக ரொம்ப என்னை வந்து திட்டிகிட்டே இருக்கான். நீ வந்து சின்ன வயசில் என்ன இப்படி அப்படி பண்ணேன்றான். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் என்னோடய பாஸ்ட்னு யோசிச்சா நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், டிவோர்ஸ் ஆயாச்சு. எங்களுக்குள்ளே இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்து தான் டிவோர்ஸ் பண்ணோம். அப்போ அவன் சின்ன பையன், அவனுக்கு அதில் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு இதெல்லாம் ஏதாவது போய் சேர்ந்துருக்குமா தெரியல. ஆனால் இப்போ என் கூட அப்படியே என்னை வந்து என்ன சொல்கிறது, டோட்டலாக நெகட்டிவாக வில்லி மாதிரி பார்க்குறான். ஓகே, வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். பையன்ட்டு பேசுகிறேன். என்ன தகவல் வருதுன்னா, பையன் ஆங்கிள் இருந்து அப்பாவும் அம்மாவும் அடிச்சுக்குவாங்க. ஓகே, அடிச்சுக்குவாங்கன்னா லிட்ரலாக அடிச்சுக்குவாங்க, வார்த்தைகளாலையும் அடிச்சுக்குவாங்க, கையாலையும் அடிச்சுக்குவாங்க. அம்மாவும் அடிப்பாங்க, அப்பாவும் அடிப்பார். அம்மாவும் அவர் ஒன்று வச்சாருன்னா இவங்களும் போய் ஒன்று வச்சுருவாங்க. இந்த 2 பேருக்கு இடையில சண்டை நடக்கும்போது சின்ன வயசில் இப்போ இந்த பையன்கிட்ட வந்து மெதுவாக பேச ஆரம்பித்து சின்ன வயசு வரை கொண்டு போகும்போது தான் இது வருது. சின்ன வயசில் எய்தர் அப்பாவோ அல்லது அம்மாவோ என்கிட்ட வந்து அந்த கோவத்தை காண்பிச்சு முடிப்பாங்க. ஓகே, வந்து பலார்னு ஒன்று, நீ என்ன இங்கே உட்காந்துருக்கு படிக்க தானே சொன்னோன்னு அப்படின்னு பலார்னு ஒரு அரைச்சிட்டு போகிறது. அதாவது பையன் முன்னாடி சண்டை போட்டு பையனை போட்டு அடிக்கிறது. பையனை வந்து எண்டில், அதாவது அது எப்படி நடக்கும்னே அந்த பையன் சொல்கிறாப்புல. அம்மா ஜெயிச்சிட்டான்னா இல்லை, அம்மா பேசுனதுக்கு அப்பாவால் இப்போ பேச முடியல அப்படின்னா அம்மா ஜெயிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ அப்பாவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து பையன்கிட்ட பலார்னு ஒன்று வச்சுட்டு போயிடுறது. அப்பா ஜெயிச்சிட்டா, அப்பா ஏதோ ஒன்று கேட்டார், அம்மாவால் பதில் சொல்ல முடியல. அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை எங்கே கொண்டு போய் 2 பேரும் ஈக்குவல், அதை எங்கே கொண்டு போய் காட்டுறது? அந்த நேரம் பார்த்து நான் ஏதாவது எழுதாமல் உட்காந்துருப்பேன், அந்த கோவத்தை இங்கே வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். வந்து பலார்னு ஒன்று வைக்கிறது, உன்னை படின்னு தான் நான் சொன்னேன். அதில் அம்மா நிறைய செஞ்சதா அவர் நினைக்கிறார். அதனால் எனக்கு வந்து அம்மாவை பார்த்தாலே இருப்பார். சரி, இன்றைக்கி அம்மா அப்படி செய்கிறாங்களா? இல்லை, எனக்கு வந்து இன்றைக்கி அம்மா அப்படி இல்லை, நம்ம வந்து இதை நினைக்கக்கூடாதுன்னெலாம் தெரியுது. ஆனாலும் எனக்கு அது ஞாபகத்தில் வருது சார். எப்பெல்லாம் ஞாபகத்தில் வருதுன்னு, இப்போ அம்மா டென்ஷனாக இருக்கிறப்பெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அது ஞாபகத்தில் வருது. அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ அவங்க டென்ஷனில் இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய அம்மா ஞாபகம் வந்துடுது, என்ன அடித்தது ஞாபகம் வருது. இப்போ என்ன அறியாமல் ஒரு எரிச்சல் வருது. ரைட்டு, அப்போ பேச வேண்டிய ஆள் நீங்கள் இல்லை, நீங்கள் போய்ட்டு வாங்க, அம்மா வர சொல்லுங்கன்னு திரும்ப அம்மா கிட்ட பேசுகிறேன். இப்போது அம்மா கிட்ட நான் சொன்ன விஷயம், இன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னா, ஹாப்பியாக இருக்கேன் சார், ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு வாழ்க்கையில் வந்து
நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, டிவோர்ஸ் செஞ்சிடக்கூடாதோ, இல்லை அவர் அவசரப்பட்டாரோ அப்படின்னு இப்போ நான் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. ஆனாலும் உள்ளே ஓடிட்டே இருக்கிறதுனால ஒரு நிறைவில்லாதது, என்னமோ எதையோ இழந்த ஒரு உணர்வு, அல்லது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோன்ற கில்ட்டு, இதெல்லாம் இருக்கிறதுனால மேபி நான் அப்படின்னா. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை நான் யூடியூப்பில் அறிமுகப்படுத்துகிறேன். ஓகே. அவங்க பேர் வந்து சாரா அல் மதானி. பார்க்குற நம்ம லிசனர்ஸும் இவங்களை போய் பார்க்கலாம். அவங்க போடுற டிஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி தான் போடுவாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் டிவோர்ஸ்டு ட்வைஸ் அண்ட் ஸ்டில் ஹாப்பி, அல்லது ஸ்டில் ப்ரைட், ஓகே, ஸ்டில் ப்ரவுட், டிவோர்ஸ்டு ட்வைஸ் அண்ட் ஸ்டில் கண்டென்ட், டிவோர்ஸ்டு ட்வைஸ் அண்ட் ஆக்டிவ். இந்த அண்டுக்கு அப்புறம் என்ன வேணாலும் இருக்கும், ஏதோ பாசிட்டிவ் டம். ஆமாம் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருப்பாங்க. என்ன மேடம் சொல்லுது அது, அந்த மாதிரி ஏன் போடுறாங்க? டிவோர்ஸ் சிங்கிள் ஒன்ஸ் இல்லை, ட்வைஸ். ஆனால் நல்லா இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன், எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் ஏதோ இவங்களுக்கு அது வந்து முதல்ல அந்த டிஷர்ட், இந்த வாசகமே இவங்களை வந்து என்னது அப்படின்னாங்க. ஆமாம், அப்படி தான் போடுறாங்க அவங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் டிவோர்ஸ்ன்னு சொல்ல தயாராக இருக்காங்க? அது சொன்னாலே ஏதோ நம்மளை ஏதோ தப்பாக நினச்சிருவாங்க. இங்கே ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, அந்த லேடியும் இங்கே சொல்லலை, துபாயில் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ யுஏஇ மாதிரியான ஒரு இடங்களில் இருந்துக்கிட்டு இப்படி சொல்கிறதுன்றது வந்து நாட் ஈஸி. ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதோடு இல்லை, ஐ கெஸ் என்னோட நினைவு சரியாக இருக்கும்னா கிட்டத்தட்ட 8 பிஸ்னஸோ 9 பிஸ்னஸோ பண்ணுறாங்க டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். டிவோர்ஸ் ஃபஸ்ட்டு நடந்தப்போ இந்த ஆண்களே இப்படி தான் அப்படின்னு ஒரு 5-6 மாதம் வேஸ்ட் பண்ணேன். ஓகே. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இவன் தான் சரியில்லையே, இவனுங்களை பற்றி நாம ஏன் நினைக்கிறோம், நம்ம கரெக்டான ஆள் தானே அப்படின்னு ஆரம்பித்த பிஸ்னஸ் தான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஓகே. அதுல இருந்து இன்னைக்கு 8th or 9th நினைக்கிறேன் ஏதோ வந்திருக்காங்க. அந்த ஷார்ஜா பிஸ்னஸ் சம்மந்தமான போர்டில் கூட, காமர்ஸ் இதில் போர்டில் கூட ஏதோ போர்டு மெம்பர் முதல்ல, இப்போ இல்லை, முதல்ல இருந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ரைஸ் ஆனாங்க? அவங்க இன்டர்வியூவில் ஒரு லைன் வரும், உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த அனைத்து அநியாயங்களுக்கும் நிகழ்கால மற்றும் எதிர்கால வெற்றிகள் தான் பதில். அந்த அநியாயங்களுக்கு உங்களுடைய நியாய தர்க்கங்கள் பதில் இல்லைன்னு. அதாவது நீங்கள் இப்போ கண்ணு முன்னாடி எடுத்து வைக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது பதிலே கிடையாது. நீங்கள் அதை பதில் நினச்சி சொல்லிட்டு இருக்கீங்க. யாரும் உலகத்தில் இருக்கிற யாரும் அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை. பட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சக்ஸஸ் இருக்குல்ல, அதுதான் பதில் அப்படின்னு அதில் இடையில ஒரு லைன் வரும். உங்களுக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு மேடம்ன்றேனா. சிரிக்கிறாங்க அவங்க. ஏன்னா இப்படி யோசிச்சதே இல்லை சார், அவர் நம்மளை அடித்தார், சரி நம்ம ஏன் அவரை அடித்தோம், அப்படி தான் சார் நிறைய நேரங்களில் யோசிப்பேன். அப்படி இல்லை, பையனை அடித்தது யோசிச்சாங்களா சார்? பையனை அடித்தது சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா செஞ்சுருக்காங்க, ஆனால் அது இவ்வளோ இம்பேக்ட் வரும். போகிறப்போ ஒரு தட்டிட்டு போவேன்றேன். போகிறப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது தட்டுனது, நான் பையனுக்கு அது டேமேஜ். இன்றைக்கி நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இதை செய்கிறாங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை, கோபத்தை குழந்தைங்கள்ட்ட காட்டிடுறாங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தால் செய்கிறதில்ல. நான் ஆல்ரெடி அப்பா வேற இல்லை, அம்மா வேற இல்லை, நம்ம வேற அப்படின்னு அது தயாராகிடுறாங்க. இந்த சூழலில் அவங்கள்ட்ட நான் பேசும்போது இந்த பழச ஞாபகத்தில் வச்சுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரும் தண்டனை. நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், அதில் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த செஷன் அங்கேயே முடிவுக்கு வந்துச்சு. ஒரு மனிதன் வந்து தப்பு செய்கிறான், ஏதோ ஒரு தப்பு, கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணது வந்து உடலா எண்ணமா? ஆனால் ஜெயிலில் போடுறது உடலை தானே போடுறோம். அப்போ பனிஷ்மெண்ட் எது கொடுக்குறோம்? இல்லை, அங்கேயும் எண்ணம் வந்து கன்ஃபைன் பண்ணப்படுது இல்லை சார், 4 அறைக்குள்ள அடைச்சிடுறாங்க, எண்ணம் வெளியில் போக முடியும். நீங்கள் சரியான இடத்துக்கு வரீங்க. உடலுக்கு தான் தண்டனை, ஆனால் தனிமை அப்படின்னா எண்ணத்துக்கும் தண்டனை. அதாவது எண்ணத்தோட ஹையஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் என்னன்னா, யார் கூடவும் கலக்காமல் இருக்கிறது, தனித்து இருக்கிறது இல்லை, தனியாக இருக்கிறது. அதனால தான் ஜெயிலில் போடுறாங்க. இப்போ நான் அந்த மேடம்கிட்ட சொன்னேன், மேரேஜ் லைஃப்லேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு இந்த மேரேஜ் லைஃப்ன்ற உங்கள் பார்வையில் மேரேஜ் லைஃப்ன்ற ஜெயிலேருந்து வந்துட்டீங்க, ஆனால் திரும்ப ஏன் ஜெயிலுக்கு போகிறீங்க? அப்படின்னா மேரேஜ் லைஃபுக்கு போகல, நீங்கள் ஒரு உலகத்தை கட்டமைச்சிக்கிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே திரும்ப போயிடுறீங்க. அந்த ஜெயிலில் தான் இந்த எண்ணங்கள்லாம் ஓடுது. நான் ஏன் அவரை அணைஞ்சேன், அவர் ஏன் என்ன அரைஞ்சார், சரி நாங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தங்க போய் பையனை ஏன் அரைஞ்சோம்,
அதெல்லாம் இப்போ ஓடிட்டுருக்கு. நான் ஏன் உங்களை வந்து சாரா அல் மதானியை பார்க்க சொன்னேன், ஏன்னா அவங்க வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சரில் உங்கள் சக்ஸஸ் தான் பதில்ன்றாங்க. இப்போ அவர் ஏன் என்ன அரைஞ்சார், நீ 2 சார் எங்கள் வீட்டுக்காரர் என்ன அரைஞ்சார் சார், நான் அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் சார், ஒரு அறை அரைஞ்சார் சார், 5 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் சார், இப்போ தோணுது சார் இன்னும் 10 அறை கூட அவர் விட்டு போயிருக்கலாம், என்ன ஒரு 50 கம்பெனிக்கு போட்டிருப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த கோவத்தை அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க, ஆக்ஷனபிளாகவும் ரிசல்ட் ஓரியன்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கோவத்தை செல்ஃப் பிட்டிக்கு நகர்த்துறீங்க. நமக்கே அப்படி நடந்தது. இப்போ நீங்கள் அந்த நமக்கே அப்படி நடந்ததுன்னு டல்லாக இருக்கிறப்போவோ அல்லது வித்தியாசமாக இருக்கவோ ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறப்போவோ பையனுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. இப்படி தானே அம்மா அப்போ இருந்தாங்க, திருப்பி அடிப்பாங்களோ, திருப்பி அடிப்பாங்களோ, இப்போ அடிக்க முடியாது, ஆனால் அடித்த அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. அதனால் உங்கள் மேலே வெறுப்பு வருது. அந்த வெறுப்பை வந்து வார்த்தைகளில் அவர் காட்டுறாரு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த இந்த கில்ட் தாட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுற இடத்த நோக்கி நகர்றேன். புரியுது எனக்கு இப்போது. அதாவது நான் செல்ஃப் பிட்டி, நான் சிரிச்சிட்டே சொன்னேன், நீங்கள் வந்து செல்ஃப் பிட்டியில் சந்தோஷமாகிற ஆள். இப்போ உங்களை திருப்திப்படுத்தணுன்னா, இப்போ நானோ யாரோ வந்து பாவம் மேடம் நீங்கள் போதும் நீங்கள் சிரிச்சிருவீங்க. அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரை ஸ்மைல் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான் உங்களுக்கு தேவை. இன்றைக்கி நீங்கள் உயிர் வாழறதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து செல்ஃப் பிட்டி பிச்சை போட்டாச்சு. யாருமே போடலன்னு வைங்களேன், நீங்களே உங்களுக்கு போட்டுக்குவீங்க. ஐயோ எனக்கு காரில் உட்காந்துருக்கும் போது, டிராஃபிக்கில் நிற்கும் போது, நீங்கள் எப்போல்லாம் இன்ஆக்டிவாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இதை தூக்கி போட்டுக்குவீங்க. அது ஜெயிலுக்குள்ளே போயிடுவீங்க. அதோட செஷன் முடிஞ்சிடுச்சு. அவங்க ஏதோ எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கு சார், தேங்க்யூன்னு கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பெருசாக மாறுறேன் போகிறேன் அதெல்லாம் எதுவும் நார்மலாக அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இவங்க எதுவும் சொல்ல போயிட்டாங்க. லேட்டராக சந்திக்கும் போது பையனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சார் நீங்கள் பையன்கிட்ட பேசுங்க, நான் அப்புறம் வரேன் சார்ட்டு போனாங்க. சார் இப்போ அம்மா வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப நல்லா இருக்காங்க சார், நீங்கள் என்ன சார் சொன்னீங்க அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்டார் அவர். தெரியல, எனக்கும் ஞாபகம் இல்லை, நான் என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் பையன்கிட்ட அதை சொல்ல வேண்டியது இல்லை, தெரியலன்ற. இல்லை முதல்ல வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்தா கொஞ்சம் நேரம் கண்ணாடியை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை, ஆக்டிவாக பார்க்குறேன் அம்மாவை. அது தேங்க்யூ சார் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அம்மா வராங்க, அம்மாக்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சொன்னார்னு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் சொன்னதில் நான் போய் சாரா அல் மதானி இன்டர்வியூ பார்த்தேன், அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் அந்த கன்வர்ஷனை நோக்கி நம்ம போகணும்னு ரெடியான கம்பெனிலே கேட்குறாங்க. இப்போது ஒரு 2 மாதமாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே, ஹாப்பியாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புரியுது அப்படின்னாங்க. சாரா அல் மதானி இன்டர்வியூ பார்க்க சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ, இதை சொன்னதும் அவங்க சொன்னதும் நான் சொன்னது, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அந்த புக்கை படிங்க சார். வாங்கி அப்படியே வச்சுருக்கேன் சார், படிக்கவே இல்லை சார். இப்போ படிக்கணும். ஏன் இப்போ படிக்கணும்? அதில் டிவோர்ஸ் பற்றி எழுதியிருக்கா? இல்லை, அதில் ஆண் பெண் பற்றி எழுதியிருக்கு. அதில் குறிப்பாக பெண் எப்படி யோசிப்பாங்கன்னு எழுதியிருக்கு. அப்படி நீங்கள் யோசிக்கிறது தான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துச்சு. இப்போ வேறு எதையோ யோசிக்கிறீங்கள, அது மாதிரி யோசிக்கல, வேறு இப்போ ஏதோ யோசிக்கிறீங்கள, பெண் வேறு எதையோ யோசிக்கிறீங்கள, அதையும் அந்த புத்தகம் சொல்லியிருக்கு. கொஞ்சம் நுட்பமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக போனாங்க. ஸோ சிங்கிள் பேரண்ட் ஆகிறது, ஆனதுக்கு பிறகும் நாம் வந்து சிங்கிள் பேரண்ட்டுன்னு வாழாமல் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு திரும்ப போய் பழைய மேரேஜ் லைஃப்லேயே வாழறது. அதாவது மனைவியாக வாழ்ந்தவங்க அப்போ அம்மாவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அம்மாவாக வாழும்போது அப்பப்போ போய் மனைவியாக வாழ்ந்துட்டு வர்றது. ஆனால் அவர் கணவனா இல்லை, அவர் அடுத்த கல்யாணம் பண்ணிட்டாரு அவர். சார் இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய தோல்விகள் வரும், தோல்வியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோமா சார்? ஏன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற வேண்டிய தேவை. 2 தனித்தன்மையான மனிதர்கள் வேறு வேறு சூழல்களில் வளர்க்கப்பட்டவங்க மேரேஜ் அப்படின்ற பிரிட்ஜை கையில் எடுத்துக்கிட்டு ஒன்றா வாழ்வோன்னு கிளம்புறாங்க. நீ சொன்ன போல வேற பிளானட்ஸ்ல தான் வந்தவங்க அப்படி கூட. ஆமாம்மா, அப்படி வாழும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், லைக்கிங் டிஸ்லைக்கிங் வரும், பிடிச்சதற்கும் பிடிக்காததற்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரெண்டும் நடக்கும். நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் இல்லைன்ட்டீங்க, இந்த மாதிரி ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த உங்கள் கேள்வி என்ன கேட்டீங்க? அதை டிவோர்ஸ் வந்து பெரிய தோல்வியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? இந்த ப்ராசஸில் என்னை பொறுத்தளவு டிவோர்ஸ்ன்றது எனக்கு என்னால் அதாவது நேம் சேக்குக்கு தெரில, நான் முயற்சி பண்ண எனக்கு சரியாக இல்லை அப்படின்றது டிவோர்ஸ் இல்லை.
நான் எனக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டேன், அவரும் அவருக்கான எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டார். அல்லது அவர் செய்யலை, அல்லது அவர் செஞ்சார் நான் செய்யலை. அதானே, இவ்வளோதானே இருக்கும் சுச்சுவேஷன். அப்பவும் சரி வரலன்னா அதுக்கு காரணமும் தெரியல அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு டிவோர்ஸ். ஏன்னா உங்களுக்கு வேற ஏதோ எழுதப்பட்டிருக்கு, அவருக்கு வேற ஏதோ எழுதப்பட்டிருக்கு, போய் அந்த வேலையை பார்ப்போம். ஆனால் தோல்வியா அதை இது பண்ணா அதை வந்து ஐயோ எனக்கு ஏன் சரியா நடக்கல, அதெல்லாம் இல்லை, நடக்கல, அவ்வளோதான். நான் அவங்கள்ட்ட அந்த கான்வர்சேஷனில் கூட கேட்டேன், அவர் ஏன் சார் அப்படி நடந்தார் அப்படின்னு, அவர் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்குற நீங்கள் இப்போது சில விஷயங்கள் நல்லா செஞ்சிட்ருப்பீங்கள கம்பெனியில், நீங்கள் எப்படி அதை இப்போ நல்லா பண்ணுறீங்க? ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, அதை ஏன் அவர் இருக்கும்போது நீங்கள் நல்லா பண்ணல? ஏன்னா அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது, ஏதாவதுனா அவர் பார்த்துக்குவார், நீங்கள் நான் தான் பார்த்தாகணும் அப்படின்னா பொறுப்பானவங்களாக மாறுறீங்க, ரெஸ்பான்சிபிள் ஆகுறீங்க. ரெஸ்பான்சிபிள் ஆகும்போது ஹாப்பினஸ் தானே வரணும். ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டு அப்புறம் செல்ஃப் பிட்டிக்கு எதுக்கு திரும்ப போகணும், ஏன் ஜெயிலில் போய் மாட்டிக்கணும்? அப்படி தான் அந்த டிஸ்கஷன் போச்சு. ஐ திங்க் ஷி ஹஸ் டேக்கன் இட். ஓகே ஓகே ரைட் சார், ரொம்ப நன்றி சார். ரைட். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.